ஹலோ, ஹாய். ஒரு விஷயத்த எல்லாருக்கிட்டையும் நீங்கள் ஷேர் பண்ணுறவங்களா? மெயினாக உங்களுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம ஒரு விஷயம் வந்து ஒருத்தவங்க கிட்ட சொல்கிற வரைக்கும் அது நல்லா தாங்க போகும். சாஃப்டாக ஸ்மூத்தாக போகும், எந்த பிரச்சனையும் இல்லாமல். ஒருத்தவங்க கிட்ட எப்போ வாயை திறந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கட்டும் சரி, ஒரு விஷயம் பண்ண போகிற விஷயமா இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு யார்கிட்டையுமே முன்னாடி சொல்லாதீங்க. ஒரு விஷயம் நல்லா போகுதுன்னா ஆஹா ஓஹோ இல்லாமல் சாஃப்டாக அப்படி போதுடி அப்படின்னு சொல்லுங்க. நான் இன்னைக்கு ஒரு விஷயம் பண்ணேங்க. ஏசி வாங்கி எங்கள் வீட்டில் 2 இயர்ஸ் ஆகுதுங்க. இதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் யாருமே ஏசி வாங்கினதும் கிடையாது, நானும் யூசேஜ் பண்ணதும் கிடையாது. லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் பாப்பாக்காக வாங்கினோம். அது வந்து பெருசாக சர்வீஸ் பண்ணணுன்ற ஒரு ஐடியாவும் இல்லை. ஆனால் சொன்னாங்க 6 months ஒன்ஸ் வந்து ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி தருவோம் 1 இயருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த சர்வீஸை கூட நாங்கள் யூஸ் பண்ணல. சரி ஓகே நல்லா போதே, எல்லாரும் சொன்னாங்க சர்வீஸ் பண்ணிங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கும் போது, ஓ நம்ம சர்வீஸ் பண்ணாமே இவ்வளோ நல்லா போதே, அப்போ நான் பெருசாக யூசேஜும் கிடையாது, சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுட்டோம். இன்னைக்கு தாங்க என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் யதார்த்தமாக அவளும் ஃபோன் பண்ணா, நானும் ஃபோன் பண்ணேன். ஆனால் ரொம்ப க்ளோஸ் கிடையாது, நார்மலாக பேசுகிற ஃப்ரெண்டு தான். அவள் நார்மலாக ஏதோ டீட்டெயிலாம் கேட்கும்போது நானும் சும்மா பேசிட்டே இருக்கும்போது என்ன பேச தெரியாமல் ஏசி டாப்பிக்கை எடுத்தோங்க. இன்னைக்கு தான் ஆஹா ஓஹோன்னு சொன்னாங்க. ஏசி வாங்கி 2 இயர்ஸ் ஆகுதுடி, இன்னும் வந்து அது ரிப்பேரே ஆகலை, நல்ல குவாலிட்டியான இது அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன நினச்சா ஏது நினச்சான்னு தெரியல. 4 hours கூட ஆகலைங்க, அவள் தான் காலி அது கதை. நாளைக்கு தான் வந்து என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்னு தெரியல. எவ்வளோ செலவாக போகுதுன்னு தெரியல. பாப்பாவுக்கு ஃபீஸ்லாம் வேற கட்டணும். இந்த டைமில் நான் அவகிட்ட போய் சொன்னது பெரிய தப்புன்னு யோசிக்கிறேன். பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.